Good morning, students. Solubility product. Let's see solubility product. Solubility product. Many precipitation reaction in inorganic qualitative analysis. Many precipitation reaction in the qualitative analysis. The many precipitation reactions. Precipitation reaction எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் dilute HCl used to precipitate Bb2 plus ions. Bb lead 2 plus ions. HCl dilute HCl used to precipitate Bb2 plus ions as a Bb chloride, lead chloride. Okay, which is sparingly soluble in water. அது precipitation அப்படிங்கிறது ஒரு insoluble water. I mean sparingly soluble in water otherwise. Yeah, sparingly soluble in water, that is precipitation. That reaction occur in many inorganic qualitative analysis. So first example, dilute HCl is used to precipitate of Bb2 plus ions. As a Bb chloride வந்து Bb2 plus ion precipitate ஆகிறது HCl யூஸ் ஆகுது. The another familiar examples பாருங்க, kidney stones are developed. Kidney stones are developed over a period of times due to precipitation of calcium 2 plus ions. கால்சியம் 2 ப்ளஸ் அயன்ஸ் ப்ரெசிபிடேட் ஆகிறதால தான் இந்த கிட்னி ஸ்டோன் வந்து டெவலப் ஆகுது. ஐ மீன் சார் கால்சியம் ஆக்சிலேட் கால்சியம் ஆக்சிலேட் இருக்கக்கூடிய கால்சியம் 2 ப்ளஸ் அயன்ஸ் தான் ப்ரெசிபிடேட் ஆகிறதால தான் கிட்னி ஸ்டோன் வந்து டெவலப் ஆகுது. அது ஓவர் ஏ லாங் டைம்ஸ், ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டயத்துக்கு பிறகு ஏன் வந்து கிட்னி ஸ்டோன் டெவலப் ஆகுதுன்னா அங்கே என்ன ரீசன் இருக்குது, டியூ டு ப்ரெசிபிடேஷன் ஆஃப் கால்சியம் 2 ப்ளஸ் அயன்ஸ். தட் இஸ் another precipitation reactions. கால்சியம் ஆக்சிலேட் வந்து கால்சியம் 2 ப்ளஸ் வந்து டெபாசிட், ஐ மீன்ஸ் டொமேட்டோஸில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய கால்சியம் ஆக்சிலேட் வந்து ஓவர் டேக் பண்ணிட்டோம்னா கால்சியம் 2 ப்ளஸ் வந்து டெபாசிட் ஆகும். அந்த கால்சியம் 2 ப்ளஸ் டெபாசிட் ஆகிறது நமக்கு ஸ்டோன்ஸ் டெவலப் ஆகுது, கிட்னி ஸ்டோன் வந்து டெவலப் ஆகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் precipitation reaction சொல்லக்கூடியது. இந்த precipitation reactions, okay, do understand the precipitation reaction. Do you understand the precipitation reaction? Do you understand the precipitation reactions? Let's consider solubility products. Okay, solubility reactions, solubility equilibrium reactions. Okay, between the undissociated solid. Okay, between the undissociated solid and ions, constituents ions. ikkadila equilibrium exist ஆயிருக்கும். Equilibrium, I means that one of the ionic or compounds, ஒரு solid compound எடுத்திருக்கோம். இந்த solid compound எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஒரு அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, கேட்டயன் அண்ட் ஆனயன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதான் கான்ஸ்டன்ட்ஸ் அயான்ஸுக்கும் ஒரு சாலிபிள் மீன்ஸ் தட் அன்டிசோசியேட் சாலிடுக்கு இடையில ஈக்லிபிரியம் எக்ஸிட் ஆகுது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷன்ஸ் லெட்ஸ் கன்சிடர் சாலிபிலிட்டி ஈக்லிபிரியம் பிட்வீன் தி அன்டிசோசியேட்டட் சாலிடு அண்டு கான்ஸ்டன்ட்ஸ் அயான்ஸ், அது ரெண்டுக்குள்ள ஒரு ஈக்லிபிரியம் இருக்குது. இது ஒரு சாலிட் காம்பவுண்ட் எடுத்திருக்கோம், ஒரு சாலிட் ஒரு அயானிக் காம்பவுண்ட் எடுத்திருக்கோம். அயானிக் காம்பவுண்ட் எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணோம்னா நமக்கு அயான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த அயான்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஆக்சுவலி இங்கே பாருங்கள், XMYNங்கிற ஒரு சாலிட் காம்பவுண்ட் எடுத்து ஒரு அயானிக் காம்பவுண்ட், தட் இஸ் அயானிக் காம்பவுண்ட் வாட்டர் டிசால்வ் பண்ணால் எப்படி செப்பரேட் ஆகும் பாருங்கள். M moles of XN plus N moles of YM minus. ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னா ஒரு எக்ஸாம் சொல்கிறோம் பாருங்கள். சிம்பிளானது அலுமினியம் சல்ஃபேட் எடுத்துக்கலாமா. அலுமினியம் சல்ஃபேட் ஃபார்முலானது Al2SO4 thrice. Yeah, Al2SO4 this. 2 like this M. 3 like this N. ஸோ அதுமாரி எடுத்துக்கலாம். எப்படி ஈக்லிபிரியம் டிசோசியேட் ஆகும் பாருங்கள். வாட்டர் டிசால்வ் பண்ணால் 2 moles of Al ஓட வேலன்சி 3+. 2 moles of Al 3+. இங்கே இருக்கக்கூடிய 3 வந்து மேலே ப்ளஸ்ஸாக போடணும். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய 2 வந்து மோல்ஸாக எழுதணும். அதே தான் எழுதியிருக்கேன். M moles of X, இந்த இருக்கக்கூடிய இங்கே வேலன்ஸ், இங்கே இருக்கக்கூடிய எண்ணை வந்து ப்ளஸில் எழுதியிருக்கேன், கேட்டாயன் எழுதிட்டேன். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் Al 2 moles of Al, இங்கே கூடிய 3 வந்து அது ப்ளஸ் எழுதியிருக்கேன், 3+. அலுமினியத்து வேலன்ஸ் 3+. ஸோ அதுதான் இங்கே வேலன்சி வந்து N+. Okay, and plus how many sulfate? 3 moles of SO4. அதோட வேலன்ஸ் இங்கே 2, இங்கே இருக்கிற 2 இருக்கு இல்லையா, நான் சரி நான் 2 மைனஸாக போடணும். செகண்ட் இருக்கக்கூடியது அனயான். டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதே மாதிரி தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். M moles of X N plus N plus N moles of Y M minus எழுதியிருக்கேனா.
ஓகே, அதே தான் பாருங்க. SO4 3 இருக்கா, 3SO4 இங்க இருக்கக்கூடிய 2 என்னது பவர்ல மைனஸ் போட்டு, ஐ மீன் சல்ஃபைடோட வேலன்சி 2, தட் இஸ் அலுமினியம் சல்ஃபைட் எக்ஸிட் பண்ணிருக்கோம் பாருங்க. ஸோ 2 moles ஆஃப் Al3 பிளஸ், இது கேட்டாயன், இது 2 moles இருக்குது, இது SO4 2 மைனஸ்ங்கிற என்னது 3 moles இருக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டு அலுமினியத்தோட வேலன்சி 3, சல்ஃபைடோட வேலன்சி 2, அதை கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே எக்ஸோட வேலன்சி n, ஒய்யோட வேலன்சி m. ஸோ அப்போ ஹவு many x, m moles இருக்குது, m moles ஆஃப் x, அதோட வேலன்சி வந்து n பிளஸ் இங்கே சைடில் இருக்கும். ஓகே, பிளஸ் ஹவு many moles y, n moles y இருக்கும், n moles y இருக்கும், n moles y இருக்கும். அதோட வேலன்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் போட்டிருக்கோம். இது ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன், ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன், வாட்டரை டிசால்வ் பண்ணுறோம். இது சாலிடு, இது அக்யூஸ் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய அயான்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ் அயான்ஸ் சொல்லக்கூடியது. ஹவு டு ரைட் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் படி. ஓகே, லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் படி ஸோ என்ன செய்யலாம், ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் K ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் XN பிளஸ், இது அயான்ஸ் தான். ஸோ மோல்ஸை பவரில் எழுதணும், நல்லா தெரிஞ்சுங்க. லெட்டஸ் மோல்ஸை பவரில் எழுதணும். ஸோ இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒய் எம் மைனஸ் என்னது மோல்ஸை பவரில் இருக்கும், தட் இஸ் மோல்ஸ் கோஎபிசியன்ஸ் சொல்லக்கூடியது, தட் இஸ் ஸ்டாக்கியோமெட்ரி கோஎபிசியன்ஸ். ஸோ இந்த MN அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக்கியோமெட்ரி கோஎபிசியன்ஸ். எக்ஸுங்கிறது தான் ப்ராடக்ட், ஒய்ங்கிறது XN பிளஸ்ங்கிறது அயான்ஸ், YM மைனஸ்ங்கிற ஒரு ப்ராடக்ட் அயான்ஸு. ஸோ டிவைடட் பை ரியாக்டன்ட் பாருங்க, XM YN ஸ்கொயர் பிராக்கெட்டுங்கிற கான்சன்ட்ரேஷன். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன். ஏதாவது பவர் இங்கே மோல்ஸ் இருந்துச்சுன்னா பவரில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, next we know that we already learned in 11th standard concentration of the solid. Concentration of the solid அப்படின்னு இருந்துச்சுன்னா concentration of the solid nothing equal to 1. concentration of solidங்கிறது 1 யூனிட்டி அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்போ இது வந்து சாலிடு தானே, ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சாலிட் வந்து 1. ஸோ அதை ஒமிட்டேட் பண்ணிடலாம். அது ஒமிட் பண்ணிட்டோம்னா ஸோ K ஈக்குவல் டு அதே தான் எக்ஸ் என் பவர் என் இப்படி எழுதிக்கலாமா, இதோட வேல்யூ வந்து என்னது 1. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சாலிட் இஸ் 1. ஸோ அதை ஒமிட் பண்ணிட்டோம். ஸோ இந்த K is referred as solubility product, KSP எழுதிடலாம். solubility SB இதுனா SP reference solubility product. K is referred as solubility product constant. K equilibrium constant is referred as solubility product explain பண்ணிருக்கோம். ஸோ இதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம். என்ன why is removed? Because of concentration of the solid is unity. ஸோ solubility product இதுதான் டெஃபினேஷன். XN பிளஸ் மோல்ஸ் பவரில் போட்டிருக்கணும், YM மைனஸ் பவர். ஸோ இது ஹவு டு ரைட் திஸ், இதுக்கு வந்து சாலிபிலிட்டி ப்ராடக்ட். ஸோ இது எக்ஸாம்ஸ் கொடுத்தோம், இதுக்கு எப்படி ஹவு டு ரைட் தி சாலிபிலிட்டி ப்ராடக்ட். KSP is equal to இது சாலிடு. ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் என்ன செய்யணும், Al3 பிளஸ் பவர் 2 SO4 2 மைனஸ் பவர் 3. ஸோ இதுதான் சாலிபிலிட்டி ப்ராடக்டோட வேல்யூ. Do you understand? ஸோ இது 3 பிளஸ் அப்போ 3ல பவரில் போட்டுறக்கூடாது, SO4 2 மைனஸ் இந்த மோல்ஸ் தான் பவரில் போடும், இங்கே பிளஸ் போட்டுறக்கூடாது. ஸோ ஏன்னா அந்த ஈக்குவேஷன் படி லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் படி ப்ராடக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன் போட்டு, தட் இஸ் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் படி நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதணும், இது ரியாக்ஷன், அதோட ஈக்குவேஷன் எழுதி இந்த சாலிட் வந்து நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ இது பிறகு எழுதியிருப்போம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு எப்படி நம்ம KSP எழுதுறது, KSP is equal to கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Al3 பிளஸ் பவரில் 2 போட்டுருணும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் SO4 2 மைனஸ் பவரில் 3 போட்டுருணும், இங்கே இடத்துல ப்ளஸ் போட்டுறக்கூடாது. ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் எழுதி இப்படி எழுதிருக்கோம் பார்த்தீங்களா, இட் KSP அப்படிங்கிற சாலிபிலிட்டி ப்ராடக்ட். அப்போ எல்லா ஈக்குவேஷனுக்கும் நம்ம சாலிபிலிட்டி ப்ராடக்ட் எழுதி தெரிஞ்சிருக்கணும், அதாவது ப்ராடக்ட்டை மட்டும் எழுதிருக்கணும். ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர் பிராக்கெட் இஸ் நத்திங் பட் மோலார் கான்சன்ட்ரேஷன். ஓகே, மோலார் கான்சன்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் மோல் பெர் லிட்டர். ஸோ மோல்ஸ் வந்து பவரில் போட்டுக்கணும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் KSP. ஸோ கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன் வரும், இந்த ரியாக்டன் வந்து ஆக்சுவலி சாலிடாக தான் இருக்குது, அயனிக் காம்பவுண்டுங்கிறது சாலிடாக தான் இருக்கும். அயனிக் காம்பவுண்ட் வாட்டர் டிசால்வ் பண்ண போது நமக்கு அயான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த அயான்ஸோட ப்ராடக்ட், அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் மட்டும் ப்ராடக்ட் பண்ண தான் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்னு சொல்லக்கூடியது. அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சாலிட் வந்து யூனிட்டாக நம்ம டிலீட் பண்ணிடலாம், ஸோ ஒமிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதான் சாலிபிலிட்டி ப்ராடக்டான எக்ஸ்பிரஷன் சொல்லக்கூடியது. தட் இஸ் ஏ எக்ஸ்பிரஷன் ஃபார் தி சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட். Do you understand? So that is concentration of the Al3 plus solubility is a concentrated sulfate ions. இங்கே இடையில பிளஸ் போட்டுறக்கூடாது, இங்கே ஈக்குவேஷன்ல தான் பிளஸ் இருக்கும். ஸோ எழுதுறப்ப இந்த ஈக்குவேஷன் படி எழுதணும். Do you understand? 2 more question. Define a solubility product of compound அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பாக்ஸ்ல இருக்கல அந்த ஒரு டெஃபினேஷன் எழுதிட்டு இந்த எக்ஸ்பிரஷன் இது எழுதி கூட நீங்க எழுதலாம், நோ ப்ராப்ளம். ஸோ the solubility product of a compound. The solubility product of a compound is defined as the product of the molar concentration of the
constituent ions like that. இதான் constituent ions. இது ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு மோலார் கான்சன்ட்ரேஷன் ரெண்டு எப்படி இருக்கணும், ப்ராடக்ட்ல இருக்கணும். ரெண்டு ப்ராடக்ட் மீன் நத்திங் பட் மல்டிபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, the product of the molar concentration of the constituent ions. Constituent ions xn plus m ym minus, that is constituent ions. So Al3 plus SO3 plus. Product means that multiple இருக்கணும். கேடையில் ப்ளஸ் வரக்கூடாது, தான் ப்ராடக்ட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுறோம். த ப்ராடக்ட் நத்திங் பட் மல்டிபிளில் சொல்கிறோம். ஓகே, த ப்ராடக்ட் ஆஃப் தி molar concentration of the constituent ions. Okay, constituents nothing but cation and anions. Okay, come on. Each raised to the power of its stoichiometric coefficients. Power means m. The square bracket means power என்னது? It is m is a stoichiometric coefficient. Already I told that. Okay, stoichiometric coefficient in a balanced equilibrium equation. Equilibrium reaction இருக்கக்கூடிய the m வேல்யூ என்ன செய்யணும், பவர்ல எழுதி இருக்கும் பாருங்க. that is h raised to the power of its stoichiometric coefficients. இதோடைய stoichiometric coefficients. So x ions உடைய coefficients okay, m, y ஓட coefficients n. So each raised to the power of its stoichiometric coefficient in balanced equation. Equilibrium reaction உடைய நம்ம பேலன்ஸ் பண்ணோம் இல்லையா, that is stoichiometry means balanced equation சொல்லக்கூடியது. Do you understand? Again one more, solubility product is defined as the product of molar concentration of the constituent ions each raised to the power. Each raised to the concentration of constituent ions சொல்லிட்டோம், பவர்ல இருக்கு. each raised to the power of the its stoichiometric coefficients in the balanced equilibrium equation. ஸோ அப்போ ஈக்குவேஷனில் கூட எம் வந்து பவரில் எழுதணும். எம்மை மட்டும் எழுதினா போகும், அந்த மோல்ஸை மட்டும் பவரில் எழுதினா போகும். ஓகே, ஸோ இதுதான் இதுக்கான டெஃபினேஷன், சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டுக்கான டெஃபினேஷன். இந்த பேராகிராஃபுக்கான மீனிங் வந்து இந்த கூடியது, இந்த எம் அப்படிங்கிறது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸ்டாக்கியோமெட்ரி மீன்ஸ் தட் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் நேம் தான் ஸ்டாக்கியோமெட்ரி. கோஎஃபிஷியன்ஸ் அப்படிங்கிறது அந்த கான்சன்ட்ரேஷன் சைடில் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு தெரியும். கோஎஃபிஷியன் தமிழ் மீனிங் கெல்வின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட் இம்பார்ட்டன்ட் 3 more கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சாலிபிலிட்டி ப்ராடக்ட்ஸ். இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் ரொம்ப முக்கியம், ப்ராப்ளத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோடைய ஜென்ரல் ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணுற முடிஞ்ச பாருங்க. யூ கேன் சாலிபிலிட்டி எக்ஸ்பிரஷன் ஃபார் தி ஜென்ரல் ஃபார்முலா, அதர்வைஸ் won't write that exams. Okay, next solubility product finds useful in the decide. Solubility products find useful in decide whether the ionic compound gets precipitated. Whether an ionic compound gets precipitated. ஒரு அயானிக் காம்பவுண்ட் வந்து precipitate ஆகுதான்னு டிசைட் பண்ணுறதுக்கு தான் solubility product யூஸ் ஆகுது. When the solutions that contains constituent ions are mixed. ஒரு constituent ions சொல்யூஷனில் மிக்ஸ் பண்ணும்பொழுது அந்த அயானிக் காம்பவுண்ட் precipitate ஆகுதா இல்லைங்கிறத டிசைட் பண்ணுறது தான் அயானிக் solubility product யூஸ் ஆகுது. Solubility product finds useful in decide whether ionic compound gets precipitated when a solution that contains constituent ions are mixed. ஒரு சொல்யூஷன்ல ஒரு அயான்ஸை மிக்ஸ் பண்ணும்போது, ஐ மீன்ஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சொன்னோம் இல்லையா, ஸோ அது மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் அயன்ஸை மிக்ஸ் பண்ணும்போது அந்த அயானிக் காம்பவுண்ட் வந்து precipitate ஆகுதா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு, டிசைட் பண்றதுக்கு என்னது யூஸ் பண்றாங்க, அந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை யூஸ் பண்றாங்க. அதோடைய யூசஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் தி சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அண்ட் அயானிக் ப்ராடக்ட். another concept ionic product னு பார்த்திருப்போம். ionic product of water னு பார்த்திருப்போம். ionic product of water னு பார்த்திருப்போம். so solubility product மாதிரி அந்த ionic product சேம் எக்ஸ்பிரஷன் தான். the expression for the solubility product and the ionic product appears to be same. நம்ம solubility product பார்த்திருப்போம் இல்லையா, அதே constituent of the ions உடைய இதுதான். okay, the product of molar concentration of the constituent ions, that is ionic product. okay, the ionic product solubility product சேம் எக்ஸ்பிரஷன் தான். ஓகேயா, அயானிக் ப்ராடக்ட்டுக்கும் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் சேம் எக்ஸ்பிரஷன் தான். இங்கே பாருங்க, இதுதான் அயானிக் ப்ராடக்ட், இது வந்து என்னது சாலிபிலிட்டி ப்ராடக்ட், மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரி அயானிக் ப்ராடக்ட்லேயே அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருப்போம். பட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நம்ம சாலிபிலிட்டி ப்ராடக்ட்ல ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணிருப்போம். ஆனால் அயானிக் ப்ராடக்ட்ல என்ன சொன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணிருப்போம். பிகினிங் யூஸ் பண்ணக்கூடிய ரியாக்டன்ட் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணிருப்போம். டிஃபரன்ஸ் தட் அயானிக் ப்ராடக்ட் அண்ட் சாலிபிலிட்டி ப்ராடக்ட். சாலிபிலிட்டி ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஷன்ல இந்த இஸ் ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன்.
பட் அயானிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடிய கான்சன்ட்ரேஷன் வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அண்ட் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி எக்ஸ்பிரஷன் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதே சேம் ப்ராடக்ட் ஆஃப் அதே தான் கான்சன்ட்ரேஷன் அப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதில் அயானிக் ப்ராடக்ட் என்ன கான்சன்ட்ரேஷன், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். சாலிபிலிட்டி ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் வந்து ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன். அயானிக் ப்ராடக்ட்டும் கேஎஸ்பி ஐ மீன் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ரெண்டும் கம்பேர் பண்ணுறப்ப அயானிக் ப்ராடக்ட் கிரேட்டராக இருந்துச்சுன்னா அந்த வந்து precipitation வில் அக்கர், இந்த precipitation நடக்கும். the solution is super saturated சொல்லி சொல்லுவோம். when super saturated solution ionic product is greater than the ionic product exceeds the solubility product, the ionic compound get precipitated. ஓகே, எப்போ வந்து கேஎஸ்பியோட அயானிக் ப்ராடக்ட் வந்து அதிகமாக இருக்குதோ அப்போ வந்து அந்த அயானிக் காம்பவுண்ட் வந்து ஈஸியாக ப்ரெசிபிட்டேட் ஆயிரும். ionic compound get precipitated. So that is a solution is super saturated solution. Super saturated solution 1 mark question கேட்பாங்க. ஸோ அதே அயானிக் காம்பவுண்ட் லெஸ் தென் சாலிபிலிட்டி ப்ராடக்ட், அயானிக் ப்ராடக்டோட சேம் எக்ஸ்பிரஷன் தான், சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் பார்த்துருமோலே அதே மாதிரி அயானிக் ப்ராடக்ட். சாலிபிலிட்டி ப்ராடக்ட் லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நோ precipitation அக்கர், அங்கே precipitation நடக்காது. ஸோ அப்போ சொல்யூஷன் இஸ் அன்சாச்சுரேட் சொல்யூஷன். தட் இஸ் அது அன்சாச்சுரேட் சொல்யூஷன். precipitation நடக்கலாம், அது அன்சாச்சுரேட் சொல்யூஷன். அன்சாச்சுரேட் சொல்யூஷனில் அயானிக் ப்ராடக்ட் தான் அதிகமாக இருக்கும், சாலிபிலிட்டி ப்ராடக்ட் தான் அதிகமாக இருக்கும் அயானிக் ப்ராடக்டோட விட. ஓகே, நெக்ஸ்ட் அயானிக் ப்ராடக்ட் ஈக்குவல் டு கேஎஸ்பி அப்படின்னா ஈக்லிபிரியம் எக்ஸீட், ரெண்டு ஈக்குவல் இருக்கும்போது ரெண்டுமே ஈக்லிபிரியம் நடந்துட்டு இருக்கும், ரெண்டுமே சமமாக இருக்கும். பட் சொல்யூஷன் இஸ் ஏ சேச்சுரேட்டட் சொல்யூஷன். பட் இஸ் ஏ சொல்யூஷன் இஸ் ஏ சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ஸ். ஓகே.